அனைவருக்கும் வணக்கம். பூவனூர் ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி அம்மன் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பூவனூர் எனும் திருப்பூவனூர் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கு கற்பகவள்ளி சமேத புஷ்பவனநாதர் திருக்கோவில் இருக்குது. இந்த திருக்கோவிலிலிருந்து அருள் பாலிப்பவர்கள்தான் ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி அம்மன் மற்றும் ராஜராஜேஸ்வரி அம்மன். முதல்ல புஷ்பவனநாதர் அவதரித்த வரலாறு பார்க்கலாம். ஒரு மனுவின் காலம் முடிந்து இந்த உலகம் புதிதாக படைக்கப்பட்ட பொழுது ஈசன் தனது பரிவாரங்களுடன் இந்த உலகத்தை சுற்றி பார்த்தார். அப்பொழுது ஓரிடத்தில் மலர்களின் நறுமணம் பரவியது. மலர்களின் மனத்தால் மகிழ்ந்த ஈசன் அந்த இடத்திலேயே தங்கினார். அங்குள்ள மலர்களை கொண்டு ஈசனை வணங்க நினைத்தார் நந்தி பகவான். உடனே ஈசன் ஒரு லிங்கம் ஸ்தாபித்து தன்னை வணங்குமாறு கூற நந்தி பகவானும் ஆகம விதிப்படி அங்கு லிங்கம் ஸ்தாபித்தார். அந்த லிங்கத்தில் எழுந்தருளிய ஈசன் அந்த லிங்கத்தை வணங்குபவர்களின் பாவம் தீர்ந்து அவர்கள் மோட்ச கதி அடைவார்கள் என்று கூறி மறைந்தார். அந்த லிங்கத்தில் எழுந்தருளிய ஈசன்தான் கற்பகவள்ளி சமேத புஷ்பவனநாதர். அத்திருத்தலம்தான் புஷ்பவனம் என்று அழைக்கப்படும் பூவனூர். அங்கு ஸ்ரீ சாமுண்டி அம்மனும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனும் எழுந்தருளிய வரலாறை பார்க்கலாம். திருநெல்வேலியில் வசுசேனன் என்ற அரசன் இருந்தார். அவருடைய மனைவி சாந்திமதி. மிக சிறந்த சிவபக்தர்களான இவர்கள் இருவரும் தங்களுக்கு குழந்தை பேறு இல்லாமல் தவித்தனர். ஒரு நாள் சாந்திமதி நெல்லையப்பர் சன்னதியில் கதறி அழுதாள். கைலாசத்தில் சாந்திமதியின் கதறலை கேட்ட உமாதேவியார் ஈசனிடம் சாந்திமதிக்கு குழந்தை வரம் அருள வேண்டினார். அதற்கு ஈசன் உமாதேவியாரிடம், நீயே அவர்களுக்கு மகளாக பிறப்பாய். சப்தமாதர்களில் ஒருவரான சாமுண்டா தேவி உனக்கு வளர்ப்பு தாயாக வருவாள். பிற்காலத்தில் நான் உன்னை வந்து மணந்து கொள்கிறேன் என்று கூறினார். ஒரு நாள் அரசனும் அரசியும் தாமிரபரணி ஆற்றில் நீராடினர். அப்பொழுது தாமரை மலர் மேல் சங்குருவை கண்டனர். அரசன் அந்த சங்கை கையால் எடுக்க அது குழந்தையாக மாறியது. அப்பொழுது, அரசே, இந்த குழந்தை இறைவனால் கொடுக்கப்பட்டது. இதை அன்பாகவும் ஆதரவாகவும் வளர்ப்பாயாக என்ற அசரீரி குரல் கேட்டது. இதை கேட்டு அரசனும் அரசியும் மிகவும் மகிழ்ந்தனர். அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துச் சென்று ராஜராஜேஸ்வரி என்று பெயரிட்டு வளர்த்தனர். சாமுண்டா தேவியும் மனித உருவில் வந்து அரண்மனையில் இணைந்து செவிலி தாயாக ராஜராஜேஸ்வரியை வளர்த்தாள். பல கலைகளை கற்றுத் தேர்ந்த ராஜராஜேஸ்வரி சதுரங்க ஆட்டத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவளாக இருந்தாள். ராஜராஜேஸ்வரிக்கு திருமண வயது வந்தது. ராஜராஜேஸ்வரியை சதுரங்க போட்டியில் வெல்பவருக்கே திருமணம் செய்து கொடுப்பேன் என்று அரசன் அறிவித்தார். பல நாட்டு மன்னர்கள் வந்து ராஜராஜேஸ்வரியுடன் சதுரங்க போட்டியில் பங்கேற்றனர். ஆனால் யாராலும் ராஜராஜேஸ்வரியை சதுரங்க போட்டியில் வெல்ல முடியவில்லை. இது அரசனுக்கு மிகுந்த கவலையையும் மன உளைச்சலையும் கொடுத்தது. தனது கவலைக்கு தீர்வு காண அரசன் சிவத்தல யாத்திரை செய்து பல சிவத்தலங்களில் ஈசனை வணங்கி பூவானூர் வந்தார். அங்கு புஷ்பவனநாதருக்கு பூஜை செய்து மனமுருகி வேண்டினார். அப்பொழுது ஈசன் ஒரு சித்தர் வடிவில் வந்து அரசனை சந்தித்து அரசனுடைய பல கேள்விகளுக்கு விடையளித்தார். இறுதியில் ஈசன் இளவரசியுடன் தான் சதுரங்க போட்டியில் பங்கேற்க விரும்புவதாக அறிவித்தார். ஈசனுக்கும் ராஜராஜேஸ்வரிக்கும் சதுரங்க போட்டி தொடங்கியது. இறுதியில் சித்தரான ஈசன் வெற்றி பெற்றார். அவர் தான் ராஜராஜேஸ்வரியை மனம் செய்ய விரும்புவதாக அரசனிடம் கூற, அதற்கு அரசன், ஐயா, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. தாங்கள் யார்? தங்களது பெற்றோர் யார் என்று பல கேள்விகள் கேட்டார். வந்திருப்பது ஈசன் என்று உணர்ந்த ராஜராஜேஸ்வரி அதை தன்னுடைய தந்தையிடம் குறிப்பால் உணர்த்த, அதற்கு அரசன் சித்தரான ஈசனிடம் அவருடைய உருவத்தை வெளிக்காட்டுமாறு வேண்டினார். ஈசனும் தன்னுடைய திருவுருவை அரசனுக்கு வெளிக்காட்ட அரசன் மகிழ்ந்தார். ராஜராஜேஸ்வரிக்கும் ஈசனுக்கும் திருமணம் நடைபெற்றது.
திருமணம் முடிந்தவுடன் ஈசன் அரசனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டார். அதற்கு அரசன் ராஜராஜேஸ்வரியும் சாமுண்டா தேவியும் புஷ்பவனநாதர் இருக்கும் திருத்தலத்தில் தனித்தனி சன்னதிகளில் அருள் புரிய வேண்டும், அவர்களை வணங்கும் அனைவருக்கும் மங்களம் உண்டாக வேண்டும் என வரம் கேட்டார். ஈசனும் அப்படியே ஆகட்டும் என அருள் புரிந்தார். இதுதான் ராஜராஜேஸ்வரியும் சாமுண்டா தேவியும் புஷ்பவனநாதர் திருக்கோவிலுக்கு வந்த வரலாறு. சதுரங்க போட்டியில் ராஜராஜேஸ்வரியை வென்று மனம் புரிந்ததால் புஷ்பவனநாதர் சதுரங்க வல்லபநாதர் என அழைக்கப்பட்டார். கோவிலில் அன்னையின் அருள் கோலத்தை பார்க்கலாம். கோவில் பிரகாரத்தில் ஸ்ரீ கற்பகவள்ளி அம்மையும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மையும் தெற்கு நோக்கி அருள் புரிகிறார்கள். அதே பிரகாரத்தில் ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி வடக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறாள். எலி கடிக்கும் பல விஷ கடிகளுக்கும் தீர்வாக ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி சன்னதியில் மூலிகை வேரை தருகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் அங்கு உள்ள குளத்தில் நீராடி ஸ்ரீ சாமுண்டேஸ்வரியை வணங்கி அங்கு தரும் மூலிகை வேரை கையில் கட்டிக்கொண்டால் உடலில் உள்ள விஷம் இறங்குகிறது. இது காலம் காலமாக நடக்கும் அற்புதம் என்று கூறுகிறார்கள். உடலில் உள்ள நோயையும் மனதில் உள்ள நோயையும் தீர்க்கும் மருத்துவராக அமர்ந்திருக்கிறாள் சாமுண்டேஸ்வரி தேவி. அனைவரும் நோயின்றி வாழ்வாங்கு வாழ பூவனூர் சாமுண்டேஸ்வரியை வேண்டி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மீண்டும் பேசலாம்.